இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசே வினாத்தாள்களை கசிய விடுவதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ், மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணியின் தார்மீக வெற்றியை குறிக்கிறது என்றார். 2024 மக்களவைத் தேர்தல் மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள் ஏன் கசிகிறது என்று கேள்வி எழுப்பிய அகிலேஷ், உண்மை என்னவென்றால் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லாததால் அரசே வினாத்தாளை கசிய விடுகிறது என்று குற்றம் சாட்டினார். और आखिरकार ये पेपर लीक हो क्यों रहा है? सच्चाई तो ये है कि ये सरकार पेपर लीक इसलिए करा रही है कि सरकार नौकरी नहीं देना चाहती, रोजगार नहीं देना चाहती, उन नौजवानों का भविष्य नहीं बनने देना चाहती। पिछले 10 सालों की उपलब्धि बस इतनी रही है कि एक शिक्षा परीक्षा माफिया का जन्म हुआ है. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய அகிலேஷ் யாதவ், அக்னிவீர் திட்டத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 மக்களவை தொகுதிகளில் வென்றாலும் கூட தனக்கு அதன் மீது நம்பிக்கை ஏற்படாது என்று அகிலேஷ் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.